அனைவருக்கும் வணக்கம். நூல் ஆசிரியர்களை ஒவ்வொருத்தராக தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி பியூஓ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். டெட் எழுதுறவங்களுக்குமே சில சமயம் இதில் 1-2 கொஸ்டின் கண்டிப்பாக யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தமிழ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க தாராளமாக அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்து மோகனூரில் 1888ஆம் ஆண்டு பிறந்தார். ஸோ இவர் நாமக்கல் கவிஞர். அதனால் இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா எதனால் வந்திருக்கு அப்படின்னா, நாமக்கல்லில் பிறந்தனால இவருக்கு நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இவர் பெற்றோர் பார்த்திங்கன்னா வேங்கடராமன், அம்மணி அம்மாள். இவர் உரைநடை நூல்கள், புதினங்கள், கவிதை இலக்கியங்கள் போன்ற பல நூல்களை எழுதியிருக்காரு. இவை எல்லாமே நம்மளுக்கு நாட்டுப்பற்றையும் மொழி பற்றையும் ஊட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. என் கதை, மலைக்கல்லன், திருக்குறள் புதுவுரை, தமிழன் இதயம், சங்கொலி, கவிதாஞ்சலி, காந்தியஞ்சலி, தமிழ்வேந்தன், அன்பு செய்த அற்புதம், அவளும் அவனும் என அவர் இயற்றிய நூல்கள் அத்தனையும் அமுதத் தமிழ் வயலில் விளைந்த முப்பழச்சாறு என்று கூறத்தகுந்தவை. ஸோ இவர் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கதை, மலைக்கல்லன், திருக்குறள் புதுவுரை. திருக்குறள் புதுவுரை அந்த நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் புதுவுரை. ஏன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்தார்னா நம்மளுக்கு பாவாணர் ஞாபகம் வரணும், நோட் பண்ணிக்கோங்க. தமிழன் இதயம், சங்கொலி, கவிதாஞ்சலி, காந்தியஞ்சலி, தமிழ்வேந்தன், அன்பு செய்த அற்புதம், அவளும் அவனும் இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். அத்தனையும் அமுத தமிழ் வயலில் விளைந்த முப்பழச்சாறு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குதாமா. இவர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக பதவி வகித்தவர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படிங்கிற பாடல் இவருக்கு மிக பெரும் புகழை தேடி கொடுத்துருக்கு. இது நம்ம எல்லாமே நிறையா வாட்டி படிச்சிருப்போம் பாருங்கள். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் அப்படின்னு கூறினவர் யாருனாலும் நாமக்கல் கவிஞர் தான். மானென அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கில்லை, இந்த மாதிரி தொடங்குற இது மலைக்கல்லன் என்ற புதினத்தில் இருக்குது. மலைக்கல்லன்கிற புதினம் அப்படி யார் எழுதினார்னா நாமக்கல் கவிஞர் தான். திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பதுடன் வால்மீகியையும் கம்பனையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்து நூலை வெளியிட்டிருக்கார் பாருங்க. அப்போ வால்மீகியையும் கம்பனையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்து நூல் வெளியிட்டது யாருன்னு கேட்டாலும் நாமக்கல் கவிஞர் தான். இவர் எழுதின கவிதை தொகுப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழன் இதயம், தமிழ் தேர், சங்கொலி, காந்தி அஞ்சலி. இப்போ இவர் எழுதின கவிதை தொகுதிகள் தமிழன் இதயம், தமிழ் தேர், சங்கொலி, காந்தி அஞ்சலி. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் எழுதின கவிதைகள் தமிழன் இதயம், தமிழ் தேர், சங்கொலி, காந்தி அஞ்சலி. திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்து மோகனூரில் பிறந்தார். பெற்றோர் வேங்கடராமன், அம்மணி அம்மாள். இவர் எழுதின நூல்கள் பார்த்திங்கன்னா, என் கதை, மலைக்கல்லன், திருக்குறள் புதுவுரை, தமிழன் இதயம், சங்கொலி, கவிதாஞ்சலி, காந்தியஞ்சலி, தமிழ்வேந்தன், அன்பு செய்த அற்புதம், அவளும் அவனும் இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். சரிங்களா. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக பதவி வகித்தார். கத்தியின்றி ரத்தமின்றி தான் இவருக்கு பெரும் புகழை தேடி தந்த பாடல். தமிழன் என்றோர் இனம் உண்டு அப்படின்னு சொன்னவர் யாருனாலும் நாமக்கல் கவிஞர் தான். அப்புறம் இவர் எழுதின புதினம் பார்த்திங்கன்னா மலைக்கல்லன். இவர் எழுதின புதினத்தின் பெயர் மலைக்கல்லன். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார் இவரும். வால்மீகியையும் கம்பனையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்து நூல் வெளியிட்டவரும் நாமக்கல் கவிஞர் தான். இவர் எழுதின கவிதை தொகுதிகள் என்னென்னா, தமிழன் இதயம், தமிழ் தேர், சங்கொலி, காந்தி அஞ்சலி. டெய்லி நம்ம ஒவ்வொரு நூலாசிரியர்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். இதில் நம்ம பிளேலிஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம நூல்கள், நூலாசிரியர்கள் மட்டும் தனியாக கொடுத்துருப்போம். அதே மாதிரி இலக்கண வகைகள் குழப்பம் அப்படிங்கிறதுக்காக இவை எது 2 வகைப்படும், எது 3 வகைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதை பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம கண்ணதாசன் ஐயா அவர்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.